எந்த தாய்க்கும் நேரக்கூடாத ஒரு துயரம், பிள்ளையை இழந்த பெற்றோருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அது எந்த தாய் தகப்பனுக்கும் அந்த ஒரு சூழ்நிலை வரவே கூடாது. பிள்ளைகளை சாக கொடுக்கறது என்பது துயரத்தில், மீள முடியாத ஒரு துயரத்தில் அதுவும் ஒன்று. அவங்கள தேற்றுறதுக்கு நம்ம யார்கிட்டையுமே வார்த்தை இல்லை. நம்ம யாருமே வார்த்தை சொல்லி அவங்கள தேற்றவே முடியாது. அது எத்தனை வருஷம் காணாலும் 20 வருஷம் கழித்து கூட நேற்று பிள்ளை இறந்த மாதிரி அழுத தாய் தகப்பன்மாரை நான் பார்த்துருக்கிறேன். யாருமே அவங்கள தேற்ற முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட பெற்றோர் இதை கவனிச்சிட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஆறுதல் அடையத்தான் வேணும். நம்ம ஒரு நாள் அவர்களை சந்திக்க தான் போகிறோம். நாம் அவர்கள் இடத்துல போவோமே அன்றி அவர்கள் நம்ம இடத்துல வரமாட்டாங்க. வேதம் சொல்லுகிறத தான் சொல்ல முடியும். அது ரொம்ப கஷ்டம், எனக்கு தெரியும். ஆனால் கூட தாவீது அதற்கு நமக்கு முன்னுதாரணம் காண்பித்திருக்கிறார். பிள்ளை மரித்த பிறகு நான் மீண்டு வரணும்னு நினச்சா வர முடியும், ஆறுதலுக்கு இடம் கொடாமல் அப்படின்னு ஒரு வசனத்தை அங்கே படிக்கிறோம். நான் இப்படியே இருக்கிறேன். யோனா சொல்லுவார், நீ கோபமாக இருக்கிறது நல்லதோ, நான் சாகுற வரைக்கும் இப்படியே இருக்கிறது நல்லது அப்படின்னு. அப்போது வசனத்தின்படி பார்த்தா துக்கமாகவே இருக்கணும்னு நினச்சா இருக்க முடியும். இல்லைன்னு நானே என்னை ரெக்கவர் பண்ணி என்னை அந்த மாதிரி ஒரு ஒரு வருத்தத்திலேருந்து என்னை நானே விடுவித்து என் மென்டாலிட்டியை மாற்றுறதுக்கு நான் ட்ரை பண்ணால் முடியும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அழுதது போதும். இனி ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர் அதிகமாக தேடுங்க. நம்ம வருத்தம் ஆண்டவருக்கும் இருக்குது. ஆபிரகாம் பிள்ளைய வெட்ட துணியும் பொழுது ஆண்டவர் 2 தடவை அங்கே கூப்பிடுறார், ஆபிரகாமே ஆபிரகாமே. ஆண்டவருக்கும் அந்த 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 ஆதங்கம் இருக்குது. நம்ம பிள்ளைகளை இழந்துட்டு நம்ம மட்டும் தவிக்கிறோம், எல்லாரும் நல்லா இருக்கிறோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போ நான் பெற்றோர் எல்லாருக்கும் சொல்கிறேன், பிள்ளையை இழந்த பெற்றோருடைய ஆறுதலுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உங்கள் சொந்தங்களில் யாராவது அப்படி இருப்பாங்கன்னா, இல்லை உங்கள் அக்கம் பக்கத்தில் யாராவது அப்படி இருப்பானா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா அவங்க பெயர்களை சொல்லுங்கள். ஆண்டவரே, வாலிப வயசில் பிள்ளையை இழந்த தாய் தகப்பன்மாருக்காக வருகிறேன். கனவு கோட்டை கட்டி பிள்ளைங்களுக்கு இப்படி சேர்த்து வைத்தவங்க எல்லாத்தையும் இழந்து இனி நான் ஏன் வாழணும், இனி நான் யாருக்காக வாழணும்னு ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டு அழுது கொண்டு இருக்கிற தாய் தகப்பன்மாருக்காக வருகிறேன்ப்பா. ஆண்டவரே, உங்க ஆறுதலின் கரம் அவர்களை தேற்றட்டும். அனாதை ஸ்திரீக்கு அநேக பிள்ளைகள்னு சொன்னீங்கப்பா. அவங்க பெற்றெடுக்காத அன்பாத பிள்ளைகளை முத்துகளை போல அவங்களுக்கு நீங்க அள்ளி தரணும்னு நான் ஜெபிக்கிறேன். ஒரு நாள் கூட அந்த கவலை அவங்க இருதயத்தை உருக்காதபடிக்கு மாற்றுகிற வல்லமை உங்களுக்கு உண்டுப்பா. உங்க வார்த்தைக்கு உண்டுப்பா. உங்க கரங்களுக்கு உண்டு. நீங்க உங்க பிள்ளைங்களை தேற்றணும்னு நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்களுக்கு அந்த சிந்தை மறக்கப்பட்டு போகட்டும். அதுல இருந்து வெளியே வருகிறதற்கு நீர் அவர்களுக்கு திராணியை கட்டளையிட வேணுமாய் ஜெபிக்கிறப்பா. அப்படிப்பட்ட தாய் தகப்பன்மாருடைய இருதயத்தின் காயங்களை ஆற்ற வல்லவர் நீர் தொட்டு சுகமாக்க வேணுமாய் ஜெபிக்கிறேன். ஆறுதல் தாங்க, பலப்படுத்துங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்து இப்போ இன்னைக்கு தான் நம்மளுடைய ஜெப குறிப்புக்கு நம்ம வரப்போகிறோம். பிள்ளைகளுக்காக நான் நிறைய வசனங்கள், பிள்ளைகள் எவ்வளோ ஆசீர்வாதமானவர்கள் அப்படின்னு நம்ம நிறைய படித்தோம். அவங்கள எப்படியெல்லாம் இருக்கணும்னுலாம் நிறைய வார்த்தைகள் நம்ம பார்த்தோம். ஆனால் அதே வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, பிள்ளை பெறாத மல்லடியே சந்தோஷப்பட்டு களிகூறு. ஐயோயோ, ஏன் இந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கு? ஆமாம், பிள்ளைய பெற்றுட்டோன்னா பெற்றோருக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப ஜெபிக்கணும், ரொம்ப முன்மாதிரியாக வாழணும், ரொம்ப கடமை. நீங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும். வீடு மாஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், இந்த மாதிரி அவர்களை குறித்த கவலை நிறைய இருக்குது. அதுக்காக ரொம்ப ஜெபிக்கணும். வேதத்தை மறந்தால் ஆண்டவர் பிள்ளைய மறந்துடுவார். எல்லாத்துலேயும் அங்கே தான் செக் இருக்குது நமக்கு. அப்போது பிள்ளை பெறாத மறுபடிக்கு அந்த கவலையெல்லாம் ஒரு வேளை இல்லை. ஆனால் பிள்ளையை பெற்றுட்டோன்னா அந்த பிள்ளைக்காகவாவது ரொம்ப ஆண்டவரோட நடக்க பெற்றோராகி நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போது பிள்ளை பெற்றவர்கள் எல்லாரும், அந்த பிள்ளைகள் எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்ம இருதயத்தில் நம்ம நினைக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நான் உங்களுக்கு ஒரு 4 கேட்டகரியாக நான் பிரிக்க போகிறேன். குழந்தைகள் தனித்தனியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். பெண் பிள்ளைகள், அப்புறம் ஆண் பிள்ளைகள், அவங்களுடைய வாலிப வயது, அவங்க திருமணம். இந்த பிள்ளைகளுக்காக இந்த 4 காரியங்களை நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். உடனே நம்ம ஜெபிக்க போகிறோம். பிள்ளையை பெறுவதோட வேலை முடியலை,
அவங்கள நல்ல முறையில் வளர்க்கணும். அதுதான் பெரிய தலைமேல் விழுந்த கடமை. பெற்றெடுக்கிறது ஈஸி இல்லை. ஆடு மாடு எல்லாம் நாய் கூட தான் குட்டி போடுது, அதுவல்ல விஷயம். அவங்களுக்கு எவ்வளோ ஆரோக்கியமான சூழலில் அவர்களை வளர்க்குறோம். குழந்தைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். குழந்தைகளுக்கு கூட அந்த பலாத்காரங்கள் நிறைய அப்யூஸ் இருக்குது. அப்போது குழந்தைகளுக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். யாரையும் நம்பி குழந்தைய கொடுக்கக்கூட முடியாது. பச்சை குழந்தைகளுக்கு அந்த கொலை, சிசு கொலைகள் அதெல்லாம் நடக்குது. பலி கொடுக்குறாங்க. பச்சை குழந்தைய கொண்டு போய் நரபலி கொடுக்குறாங்க. அந்த குழந்தைங்களெல்லாம் எவ்வளோ கதறி இருப்பாங்க. அதை நினச்சி பார்த்தா நமக்கு மனசு ரொம்ப விட்டு போயிடும். அப்போ அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு. நான் சொன்ன வயிற்றிலேயே கொள்ளுறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் இப்போ குழந்தை பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன். அவங்களுக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பு. துஷ்ட மனிதர்கள் அவங்கள அப்படி பார்க்கக்கூடாது. அவங்க கண்களுக்கெல்லாம் ஆண்டவர் அந்த சிந்தையை அவங்கள விட்டு அகற்றணும். அது எப்பேற்பட்ட மனநோவாக இருந்தாலும் ஆண்டவரால் விடுதலையாக்க முடியும். நம்ம குழந்தைங்களை மட்டும் இல்லை, நம்ம எல்லா குழந்தை பருவத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்காக. ஏன் தெரியுமா? பிசாசுக்கு குழந்தைங்க மேலே ரொம்ப கண்ணு. ஏசப்பா பூமியில் பிறந்தப்ப ராஜா என்ன பண்ணான்? ஆமாம், ஒரு வயது அந்த வயதுக்குட்பட்ட குழந்தைங்க எல்லாரும் கொலை செய்யப்பட்டாங்க, பிடித்து கொண்டு போகப்படுறாங்க. அதை நம்ம பார்க்குறோம் வேதத்தில். இன்றைக்கும் குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று வியாதி வந்தால் அவங்க தாங்க மாட்டாங்க. விளையாட்டுலேயே அவங்களுக்கு ஆபத்து. அதிலே விளையாடும் பொழுது மரித்த குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சொல்லவே வார்த்தைகள் இல்லை. அதனால் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை. 5 வயசு ஆகிற வரைக்கும் அவங்க உடம்புல இம்யூனே இன்க்ரீஸ் ஆகாது. அப்புறம் வியாதி இல்லாமல் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கணும். அதனால் குழந்தைகளுக்காக நம்ம எல்லாம் விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே இந்த குழந்தைகள் உம்மை நாங்கள் அதில் பார்க்குற குழந்தையின் சிரிப்பில் ஆண்டவர் இருக்கிறாருன்னு ஒரு உலகத்தார் சொல்கிறாங்க. கள்ளங்கபடாற்ற அந்த குழந்தைகள் மரித்து போகக்கூடாதுப்பா. அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான பலாத்காரங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுப்பா. அவங்க மேலே ஒரு விசேஷித்த பாதுகாப்பு. அவரவருக்கு நியமிக்கப்பட்ட தூதர்கள் அவர்களை காவலிட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே எங்கள் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே உங்கள் கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உமது கையில் அவங்க வளரட்டும். ராஜாக்களுடைய கைப்பாகைகளாய் உன் பிள்ளைகள் வளர்க்கப்படுவார்கள் சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே, அதுபோல எபிரேய ஸ்திரீகள் பலமுள்ளவர்கள்னு சொன்னீங்க. அப்பா, எங்க பிள்ளைங்களும் பலமுள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவரே, அப்பா, எங்க பிள்ளைகள் ஒரு நாள் பலவீனப்பட்டவர்களா அல்ல. அவங்களுக்கு வியாதி என்ன வந்தாலும் அதை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு இம்யூனிட்டி அவங்க சரீரத்தில் உண்டாக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறப்பா. சாப்பிட்ற ஆகாரம் எங்க குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ரொம்ப தவழுகிற பேச தெரியாத குழந்தைகள் எல்லாரையும் உங்க கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் நேரிடாதபடிக்கு ஆண்டவர் தாமே உமது பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். விக்கினங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. துஷ்ட மனிதர்களுடைய கண்கள் பிள்ளைகள் மேல் பராதபடிக்கு ஒரு விசேஷ பாதுகாவல் உண்டாக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் கூட இருங்க, ஆசீர்வதிங்க.